ஒரு போக்கிமான் சீரீஸில் ஒரு புது போக்கிமானை காட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்களால நம்ப முடியுமா? எஸ், ஆமாங்க. ஒரு புது போக்கிமானை அப்படி காட்டியிருக்காங்க. ஆனிலேப் அப்படிங்கிற ஒரு போக்கிமான். அதோட பேரை கேட்டால் தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபைட்டிங் அண்ட் கோஸ்ட் டைப். இந்த காம்பினேஷனை கேள்விப்பட்டதே இல்லைல்ல? எஸ், எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பொதுவாக இந்த வாட்டர் அண்ட் ஐஸு, அப்புறம் வந்து கோஸ்ட் அண்ட் சைக்கிக் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு ஒன்றுத்துக்கும் சிங்கே ஆகலை இந்த போக்கிமானை பொறுத்தளவில். ஃபைட்டிங் அண்ட் கோஸ்ட் ஆனிலேப். சரி, ஓகே. இவ்வளோதையும் பார்க்க இது எந்த போக்கிமான் எந்த சீரீஸில் காட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹே போக்கி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நாம் ஆனிலேப் அப்படிங்கிற ஒரு போக்கிமான் ஹாரிசன்ஸில் 53வது அத்தியாயத்தில் காட்டியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆனிலேப் அப்படிங்கிற ஃபைட்டிங் அண்ட் கோஸ்ட் டைப் போக்கிமானோட ஆரிஜின் பார்க்கோம் அப்படின்னா, மன்கிக் அந்த போக்கிமான், அதுக்கடுத்து பிரைம் ஏப் அந்த ஒரு போக்கிமானாக எவால்வ் ஆகும். எப்போ? 28வது லெவலில். எஸ், அது எவால்வ் ஆகி முடித்ததுக்கப்புறம் பிரைம் ஏப்பாக தான் இருக்கும். இந்த பிரைம் ஏப்பை நீங்கள் 20 தவாட்டி ரேஜ் ஃபெஸ்ட் அப்படிங்கிற அட்டாக் 20 தவாட்டி விடாமல் அந்த அட்டாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது ஆனிலேப் அந்த போக்கிமானாக உருமாறும். இது வந்து ஒரு ஃபைட்டிங் அண்ட் கோஸ்ட் டைப். ஒரு ஜெயண்ட் அதோடைய உருவம் கொஞ்சம் பெருசாயிரும். ஏன்னா பிரேமே பார்த்துருப்பீங்க, நம்ம ஆஷுக்கே பாதி தான் இருக்கும். இது அப்படி கிடையாது. அவர் ரெண்டு ஆஷை அப்படி மேலோக்கி வச்சா எப்படி உயரமாக இருக்குமோ அந்த மாதிரி. இதோட காம்பினேஷனை பாருங்களேன், ஃபைட்டிங் அண்ட் கோஸ்ட் டைப். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டைப்பு கேள்விப்பட்டதே இல்லை. எஸ், இந்த மாதிரி நிறைய போக்கிமான் ஹரைசன்ஸில் வரப்போகுது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஜாப்பனீஸில் சொல்கிறேன், நான் தமிழில் வந்து பேசலை. ஜாப்பனீஸில் இப்போதைக்கு நிறைய போக்கிமான்ஸ்லாம் காட்ட போகிறாங்க. ஏன்னா ஸ்கார்லட் அண்ட் வயலட்டுங்கிற கேம்லேயே நிறைய போக்கிமானோடைய எவால்யூஷனு, அந்த ட்ராஸ்டியல் மூவ், இந்த பால்டியா ரீஜனுக்கே ஒரு எவால்யூஷனை வந்து புதுசாகியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, நீங்கள் அலோலாவில் பார்த்துருப்பீங்கள்ல, அலோலாவில் ரைட்ஸு வேறு மாதிரி இருக்கும். சில போக்கிமான்ஸோட அந்த எவால்யூஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கே கொண்டு வந்து இதோடைய அந்த டைப்பையும் மாற்றி இது வந்து பால்டியா ரீஜனுக்கே உரித்தான ஒரு மாற்றம் அப்படிங்கிற மாதிரி அந்த போக்கிமான்ஸுக்கு பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்தது தான் இந்த பிரைம் ஏப்பில் இருந்து ஆனிலேப் இந்த ஒரு போக்கிமான். ஃபைட்டிங் அண்ட் கோஸ்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கோஸ்ட் போக்கிமான் இருந்ததுன்னா ஒரு ஃபைட்டிங் டைப் போக்கிமானை வச்சு அடின்னு வெளுத்து அது போக்கி பாலில் பிடிச்சிடலாம். ஆனால் இந்த ஆனிலேப் போக்கிமானை இப்போ நீங்கள் போகிறீங்க, இதை ஃபைட் பண்ணி பிடிக்கணும்னா இது ஏற்கனவே ஃபைட்டிங் டைப் அண்ட் கோஸ்ட் டைப். உங்களை பயமூர்த்தி அடின்னு துவச்சி வெளியே அனுப்பி விட்ரும். இந்த போக்கிமானை அப்போ நீங்கள் எப்படி தான் பிடிப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம ஒரு கருப்பு டாரஸை பற்றி பார்க்க போகிறோம். அது வச்சுருக்கேன். ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அந்த கருப்பு டாரஸை பற்றி பேசலாம். ஸோ இந்த ஆனிலேப் அப்படிங்கிற போக்கிமான் நீங்கள் வேறு எந்த ஒரு சீசன்லையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. பால்டியா ரீஜனுக்கே உரித்தான ஒரு போக்கிமான் ஆனிலேப். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அது பார்க்க நல்லா இருந்ததுங்க. ஒரு மாதிரி கோஸ்ட் டைப், கண்ணெலாம் ரெட் கலரில் வெள்ளைன்னு கொஞ்சம் கருப்பாக, கோஸ்ட் அண்ட் ஃபைட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனேன் இதை பார்க்கும்போது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் பண்ணுங்கள்.